வணக்கம். எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் வாழ்க்கையில என்னன்னா, எல்லா ராசினருமே எதிர்பார்க்குறது என்னன்னா, நாங்க செல்வ செழிப்போட வாழ்றதுக்கு என்ன வழி பண்ணணும்? நாங்க என்ன செஞ்சா நாங்க செல்வ செழிப்போட இருப்போம்? எப்படி செல்வம் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டே போகும்? ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையான பரிகார ஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள், தெய்வ வழிபாட்டு முறைகள், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலு, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு இந்த மாரி ஒவ்வொருத்தங்களுக்குமே மாறுபட்டுட்டே இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தங்களுக்குமே சிச்சுவேஷன்ஸ் அப்படிங்கிறதும் மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது தசா புத்தி அப்படிலாம் இருக்கு இல்லையா? உங்களுடைய ஜாதக ரீதியாகவும், உங்களோட தசா புத்தி அதோட கோச்சாரங்கள் எப்படி இருக்குது அதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய செல்வ செழிப்புமே நிரந்தரமாக தங்குமா, இல்லை வந்துட்டு போகுமா, அதுக்கு என்ன நாங்கள் தெய்வ வழிபாட்டு முறைகள் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். கும்பம். இப்ப கும்ப ராசின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சனி 2ல இருக்கிறார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது மீனத்துல இருக்கிறார் இல்லையா? அப்ப மீனத்துல இருக்கிறாருங்கிறப்போ என்னன்னா, வார்த்தைகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் ப்ரோக்ரஸ் ஆகுற மாரி தான் உங்களுக்கு இருக்கும். ஆனா அது மூவ்மெண்ட்லயே தான் இருந்துட்டுருக்கும். ஒரு இன்கம் அப்படின்னு பார்க்குறப்போ ஒரு ஸ்டெபிலைஸ்டா உங்களுக்கு இருக்காது. திடீர்னு பார்த்தா வேலை மாற்றங்கள், கெரியரே டோட்டலா சேஞ்ச் ஆகுறது. இல்ல ரொம்ப நாளா ஒருத்தவங்கள்ட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அங்கிருந்து மாறலாமான்னு யோசிக்கிறது. ஸோ இந்த மாரி எல்லாமே மாற்றங்கள நோக்கி பார்க்குற மாரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் இப்ப கும்பத்துக்கு இருக்கு. ஸோ நீங்க எப்படி எஃபோர்ட் போட போறீங்கன்னு ஒண்ணு இருக்கு. இந்த சோஷியல் வைஸ் இம்பேக்ட் ஆகக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். ஏன்னா கும்பம் நெறைய இந்த சொசைட்டியோட கனெக்ட் ஆகக்கூடியவங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த டெக்னாலஜி, இந்த இன்னோவேட்டிவான விஷயங்கள், எனிதிங் ரிலேட்டட் டு டெக்னாலஜி நீங்க தொடுறீங்க. ஏன்னா உங்களுடைய கும்ப ராசியில தான் ராகு இருக்கிறார். ராகு நட்சத்திரம் இருக்கிறார் இல்லையா? ஸோ இந்த ராகு மறைமுகமாவே டெக்னாலஜிஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய, இப்போ ஐடி செக்டார்லலாம் இருக்கீங்க, வெளிநாடு போகலான்னு நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு லாஸ்ட் டைம்ல ஏதோ ஒரு விஷயத்தினால ஒரு ட்ராபேக் அடைஞ்சிருக்கலாம். மீண்டும் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா கிடைக்கும். ஆனா, இந்த இயர் செகண்ட் ஹாஃப்ல இருந்து தான் உங்களுக்கு கிடைக்கும்னே இருக்கு. ஆனா நீங்க போடக்கூடிய எஃபோர்ட் இருந்துகிட்டே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமா எஃபோர்ட் இருந்துட்டே இருக்கணும். ஸ்கில்ஸ் கரெக்ட்டா நீங்க டெவலப் பண்ணிக்கணும். அதோட நெட்வொர்க்க உங்கள சுத்தி இருக்கக்கூடிய அந்த நெட்வொர்க் இருக்கு இல்லையா? இவங்க தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டீஸே அவங்க தான் கொண்டே வருவாங்க. ஸோ, அதில நீங்க கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கணும். நெட்வொர்க் அமைக்கிறது தான் இப்போ உங்களுடைய சொத்தே என்னன்னா, உங்கள சுத்தி இருக்கக்கூடிய நெட்வொர்க் தான். ஒவ்வொரு கான்டாக்ட்டுமே மேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு என்னன்னா, உங்களுக்கு தாட்லாம் நல்லாயிருக்கும். அதாவது இந்த கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா? அந்த நாலேட்ஜ நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கணும். அடாப்ட் பண்ணிக்கணும். எ மாற்றத்துக்கு மாற்றம் வரப்போகுது. அந்த மாற்றத்துக்கு அடாப்ட் ஆயி அதை கத்துக்கணும் நீங்க. அத அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த எபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. அந்த லேர்னிங் எபிலிட்டி உங்கள்ட்ட இருக்கு அப்படிங்கிறப்போ, ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னா, கண்டிப்பா நெக்ஸ்ட் ஒரு குரோத்துங்கிறப்போ, பெரும்பாலும் கும்பத்துக்கு எப்படி இருக்கும்னா, "என்னத்த பண்ணிட்டு நான் இப்படியே இருந்துக்கிறேன். எனக்கு இதான் நல்லாயிருக்கு." அப்படின்னு உங்கள நீங்களே செல்ஃப் சபோட்டேஜ் பண்ணிப்பீங்க. ஸோ அது பண்ணாம, கண்டிப்பா உங்கனால செய்ய முடியும்னு நெனச்சு நீங்க இறங்குங்க. உங்கனால அத செய்ய முடியும் அப்படிங்கிறனால உங்கனால இத செய்ய முடியும் அப்படிங்கிறதுனால தான், உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்குதுங்கிறத முதல்ல நீங்க நம்பணும். ஏன்னா, உங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு தெரியும். உங்களுடைய டேலண்ட் என்ன அப்படிங்கிறது. நீங்க தான் அத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க. இந்த இந்த ஒரு சர்க்கிள் போட்டு நின்னுட்டு, இந்த சர்க்கிள்குள்ள விழுகிறது எனக்கு, வெளியில விழுகிறதெல்லாம் மத்தவங்களுக்கு அப்படிங்கிற மாரி இல்லாம, வெளியில விழுகிறது தான் எனக்கு, உள்ள விழுகிறது மத்தவங்களுக்குங்கிற மாரி நீங்க பிளான் பண்ணணும். புரியுதா? அதுதான் நெட்வொர்க்குக்கு உங்கள சுத்தி இருக்கவங்களுக்கு உங்களுடைய டேலண்ட்ஸ் தெரியுதுங்கிறப்போ, நெறைய கத்துக்கோங்க. நெறைய லேர்ன் பண்ணுங்க. ஸ்கில்ஸ் நெறைய டெவலப் பண்ணுங்க. நாலேட்ஜ் டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போங்க. தாராளமா நீங்க ஒரு ஒரு ரிஸ்க்கே நீங்க எடுக்கலாம். இன்னும் சொல்லப்போனா, நீங்க ரிஸ்க் எடுத்தீங்க அப்படின்னா, எஃபோர்ட் தான். அந்த ரிஸ்க் தான் அந்த எஃபோர்ட். அந்த எஃபோர்ட் எடுக்கிறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கான வெல்த் அப்படிங்கிறது, உங்களுக்கான செல்வ செழிப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாவே உங்களுக்கு அமையும். ஃப்ளெக்சிபிளா இருக்கணும். கெரியர்ல ஏதாவது ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, ஓகே நான் இத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இது இல்லையா என்னோடது, நான் யார் தெரியுமா? அப்படிங்கிறது இல்லாம, ஐயோ! எனக்கு போய் இப்படியா? நான் எப்படி இத ஹேண்டில் பண்ணுவேங்கிறது இல்லாம, கண்டிப்பா நீங்க வரக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டீஸ நீங்க கரெக்ட்டா எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, அது குரோத் தான். அதே மாரி ஆன்டர்பிரினர்ஸ்லாம் இருக்கீங்க அப்படின்னா, புதுசா வெஞ்சர்ஸ்லாம் தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா, நாளைக்கு அது ஹிட் ஆகுறக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. அந்த தடுமாற்றம், தயக்கம் அப்படிங்கிறது எப்பவுமே கும்பத்துக்கு இருந்துகிட்டே இருக்கும். செய்யலாமா? வேணாமா? யாராவது ஒருத்தவங்க சொல்லிக்கிட்டே இருக்கணும். தாராளமா செய்யலாம், பண்ணுங்க அப்படின்னு. ஸோ, தாராளமா நீங்க அத செய்யலாம். இதுக்கான அவுட்புட் அடுத்த வருஷம் தான் உங்களுக்கு தெரியும்.
ஸோ பேஸ் இப்போ நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா க்ரோத் நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் விஷயமே. ஹனுமன் வழிபாடு ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். ஹனுமன் கோயிலுக்கு போயிட்டு ஹனுமனுக்கு வந்து நல்ல இந்த வெத்தலை மாலை வடை மாலை எல்லாம் போட்டு சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா, அங்கே போயிட்டு அங்கே ஹனுமன் கோயிலில் கொடுக்கக்கூடிய அன்னதானத்தைலாம் நீங்கள் வாங்கி சாப்பிட்டு வரும் பொழுது சனியோடைய ஒரு ப்ரெஷர்லேருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆவீங்க அப்படிங்கிறது தான். ஆஞ்சநேயரை இறுக்கி பிடிச்சிக்கணும் கும்பராசிக்கார். ஸோ பொதுவாகவே செழிப்பை கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் அப்படின்னு இருக்குது. அப்போ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது பிளாக்கேஜஸ் கிளியர் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் இன்னார் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த அதே மாதிரி அந்த ஆர்டரில் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த கோயிலுக்கு போங்க அப்படின்னு. ஸோ பொதுவாகவே வந்து ஒரு நல்ல ஒரு செழிப்பு வரணும், எனக்கு ஒரு லக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா திருப்பதி தான், பெருமாள் தான். ஆனால் அந்த திருப்பதி பெருமாளுக்குமே யாருக்கெல்லாம் வந்து சந்திரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லபடியாக இருக்கோ அவங்க போகலாம். ரொம்ப நெருப்பு ஆதிக்கம் இருக்கக்கூடிய நெருப்பு ராசிக்காரங்க போகிறீங்க அப்படின்னா மேஷம் போகலாம், அதே மாதிரி சிம்மம் போகலாம். ஆனால் தனுசுக்கு அங்கே இருக்கக்கூடிய திருப்பதி வந்து சம்டைம்ஸ் செட் ஆகாதுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ அவங்க ஸ்ரீரங்கம் போகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு வழிபாட்டு முறைகளை வந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கான லக்க ஆக்டிவேஷன் ஆகக்கூடிய இடங்கள் தான் வந்து நம்ம சொல்கிற திருப்பதி பெருமாள் ஸ்தலங்களுக்கெல்லாம் போகிறது. அடுத்தது பார்க்குறப்போ செழிப்பு வரணும், முதல் லக்கு வரணும், அப்புறம் செழிப்பு வரணும் அப்படின்னாலே அது லக்ஷ்மி தான். மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். மகாலட்சுமி வழிபாட்டுக்கு வந்து இந்த ஸ்ரீபுரம் கோல்டன் டெம்பிள் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு இல்லையா, அங்கே போய் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல வெல்த், நல்ல ஒரு ப்ராஸ்பரிட்டி, நல்ல செழிப்பாக தான் போகணும் இல்லை. எப்போவுமே லக்ஷ்மி ஸ்தலங்களுக்கெல்லாம் போகும் பொழுது நம்ம வந்து ஒரு மனநிலைமையெல்லாம் சரியாக வச்சுட்டு தான் போகணும். சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் என் பெருமாள் கோயிலுக்கு போனேன், லக்ஷ்மி கோயிலுக்கு போனேன், ஆனால் என் வாழ்க்கை இப்படி தான் இருக்குது. நீங்கள் எப்படி போனீங்கன்னு ஒன்று இருக்குது. சிவன் கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப சாந்தமாகவும், பெருமாள் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போகிறப்போ ரொம்ப செழிப்பாகவும், நல்ல அட்ராக்டிவான கலர்ஸில் நம்மக்கிட்ட இருக்க ஜுவல்ஸ், அதனால தான் வந்து பெருமாள் வந்து செழிப்பாகவே இருப்பார். இந்த லக்ஷ்மி சம்மந்தப்பட்ட ஸ்தலங்களுக்கு போகும் பொழுது சந்தோஷமாக போகிறோன்னா சந்தோஷம் பன்மடங்கு திரும்பி வரும். வருத்தப்பட்டுட்டே போகிறீங்க அப்படின்னா திரும்பி அதவே பன்மடங்கு கொடுத்துரும் அப்படிங்கிறது தான் லக்ஷ்மியை வழிபாடு பண்ணக்கூடிய சூட்சுமே. லக்ஷ்மி வரவே மாட்டாங்கன்னு ஒன்று இருக்குது. லக்ஷ்மி எங்கே வந்து ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியான தருணங்கள் பாசிட்டிவ் திங்கிங் எங்கே இருக்கோ அங்கே தான் லக்ஷ்மி இருப்பாங்க. ஸோ அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வெல்த் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நல்லபடியாகவே வரும். அடுத்தது வந்து யார் கொடுக்க போகிறா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, குரு தான் கொடுக்கணும். அப்போது குருவோடைய அனுகிரகம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதும் முக்கியம். இப்போ குருஸ்தலங்கள், குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆலங்குடி போயிட்டு வந்துடணும். யாருக்காவது இல்லைங்க எனக்கு பணம் வர வேண்டிய இடத்துல வரவே இல்லை, எனக்கு ஒரு கைடன்ஸ் கரெக்டாகவே இல்லை, இல்லை என்கிட்ட பணம் இருக்குது ஆனால் ஏதோ ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா உடனே ஆலங்குடி கிளம்பி போயிடணும். ஆலங்குடி போயிட்டு அங்கே வழிபாடு பண்ணுறீங்கன்னா குரு முதல் ஸ்ட்ராங்காக வரும். அப்போ ஆலங்குடி போயிட்டு நாங்கள் அங்கே என்ன பரிகாரங்கள் பண்ணலான்னா, படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாவது கஷ்டப்படுற ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பென்னோ ஒரு பென்சிலோ ஒரு பேக்கோ ஒரு நோட்டோ ஏதோ ஒன்று நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு காசாக கொடுத்துட்டு வரக்கூடாது. காசு கொடுத்து இந்த பொருள் வாங்கிக்கோன்னு கொடுக்கக்கூடாது. நீங்களே அந்த பொருள் வாங்கி கொடுக்கும் பொழுது தான் அதுக்கான பிராயச்சித்தமே அதுதான். ஸோ அதனால் இந்த மாதிரி தானங்கள் நீங்கள் பண்ணுங்கள், உங்களுக்கு க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். சில பேர்த்துக்கு வந்து எல்லாமே இருக்கும் ஆனால் கர்மா ஒரு வேலை பார்த்துட்டே இருக்கணும்னு ஒன்றுலாம் இருக்குது இல்லையா. ஸோ கர்மா வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு சனி தான். போயிட்டு பரிகார ஸ்தலங்களுக்கு போயிட்டு தான் புண்ணிய ஸ்தலங்களுக்கே போகணும்லாம் இருக்குது. இப்போ நான் சொன்ன திருப்பதி எல்லாமே புண்ணிய ஸ்தலங்கள். இப்போது சிலருக்கு வந்து கர்மா கழிச்சு ஆகணும். இப்போ வந்து மகரத்துலலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் முழுசாக இப்போ சனி விலகுதுன்னா நன்றி சொல்லிட்டு வந்துடணும். திருநள்ளாறு போயிட்டு கர்மத்தை கழிச்சிட்டு அந்த கர்மத்தை கழிச்சிட்டு திருப்பி அங்கேருந்து நான் வந்து புண்ணியஸ்தலத்துக்கு போகிறேன்ட்டு பரிகார ஸ்தலம் போயிட்டு கையோடு புண்ணியஸ்தலம் ட்ராவல் பண்ணிடவே கூடாது. நிறைய பேர் செய்யக்கூடிய தப்பு தான். ஒரு ட்ரிப் ஒன்று போடுவீங்க, இந்த கோயில் ஒன்று போகிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் காளகஸ்தி போவீங்க, காளகஸ்தியிலேருந்து அப்படியே திருப்பதி போகிறேன்ட்டு போகிறது, இல்லை திருப்பதியிலேருந்து அப்படியே காளகஸ்தி வரேன்னு போகிறது. காளகஸ்திங்கிறது என்னது? பரிகாரஸ்தலம். திருப்பதிங்கிறது என்னது? புண்ணியஸ்தலம். புண்ணியத்தை வாங்கிட்டு வந்து இங்கே பரிகாரம் பண்ணி இங்கே கரைக்க போகிறீங்களா, இல்லை இங்கே கரைச்சிட்டு திருப்பி அங்கே இந்த கரைச்சதை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போய் புண்ணியம் சேர்க்க போகிறீங்களா? ரெண்டுமே வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும். அது ப்ளஸ் டு மைனஸுங்கிற மாதிரி ஒரு விஷயம் ஆகிடும். ஸோ அதனால் ஒரு தடவை பரிகார ஸ்தலத்துக்கு போனீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு தான் வரணும். புண்ணியஸ்தலத்துக்கு போனாலும் திரும்ப வீட்டுக்கு தான் வரணும். இப்படி வேணால் நீங்கள் வந்து பிரித்து வச்சுக்கலாம். பரிகார ஸ்தலம்னா பரிகார ஸ்தலமாகவே முடிச்சுட்டு வந்துடணும், புண்ணியஸ்தலம்னா புண்ணியஸ்தலமாகவே முடிச்சுட்டு வந்துடணும். ஸோ இதுலேயும் ரொம்ப கவனம். இத்தனை கோயிலுக்கு போய் எங்களுக்கு ஒன்றுமே நடக்கலைன்னா
கோயில் ஆகம விதிகள்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால தான் வந்து இந்தந்த தெய்வங்களை இப்படி இப்படி வழிபாடு பண்ணுங்க, நேரம் கால முறைகள் எல்லாமே இருக்கு. அதையும் வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். யாராவது வந்து பரிகாரங்கள் விட்டகுறை தொட்டகுறை வச்சுட்டு நான் புண்ணியஸ்தலம்க்கு போனேன் அப்படின்னா அதெல்லாம் புண்ணியம் தராது. ஸோ பரிகாரம் என்னவோ முழுசா பரிகாரத்தை முடிச்சுட்டு புண்ணிய ஸ்தலங்களுக்கு போறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு growth அப்படிங்கிறது அக்யூமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறது தான். ஸோ ஜென்ரலாகவே சில பேர் சொல்லுவாங்க, என்னென்னமோ கோயில் நினைக்கிறாங்க, ஆனால் எந்த கோயிலுக்குமே என்னால் போக முடியல. நாங்கள் எப்படி க்ரோ ஆகுதுன்னா, வீட்டில் வச்சு முருகரை வழிபாடு பண்ணுங்க, ஸ்கந்த சஷ்டி கவசம் கேளுங்க, வேல்மாறல் கேளுங்க. பிளாக்கேஜஸ் முதல் வீட்டில இருந்து தான் கிளியர் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ இந்த வீட்டில் விளக்கேற்றிட்டே இருக்கணும், வீட்டில் நெய் விளக்கு ஏற்றிக்கிட்டே இருக்கணும். முருகரை வழிபாடு பண்ண பண்ண என்னென்ன தடைகள்லாம் இருக்கோ எல்லாமே கிளியர் ஆகி நீங்கள் போகக்கூடிய ஸ்தலங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் உங்களால் போயிட்டு வர முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஸ்தல வழிபாட்டு முறைகளையும் நீங்கள் வந்து நிறைய தெரிஞ்சு வச்சுக்கணும்.